ஆதிதிராவிடர்கள் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதுல குளிக்க மாட்டேங்கிறாங்க, சுத்தமாக இல்லை, அனுஷ்டானங்கள் அதாவது கர்மாக்களை வந்து முழுசாக செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறார். தந்தை பெரியார் கடுமையாக இருக்கிறார். கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கிடையே சமத்துவத்தை நீங்கள் விரும்பவில்லை, சக மனிதர்களை ஒன்றாக பக்கத்தில் உட்கார்த்தி வைத்து அழகு பார்க்கவில்லை. இப்படி இருக்கும்போது எந்த வெள்ளைக்காரன் உங்களுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுப்பான்? இப்போ பேசுகிறானுங்க இல்லை, வஉசி அளவுக்கு தியாகம் யார் செஞ்சுருக்காங்க, வஉசியுடைய தியாகத்தை நீங்கள் மதித்தீர்களா? அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தீர்களா? எப்படிப்பட்ட அங்கீகாரம் நீங்கள் கொடுத்தீங்க? உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல. காங்கிரஸ் அவர் வந்து முழுமையாக மதிக்கலை. 1920க்கு அப்புறம் அவர் வந்து முழுக்க மதிக்கலை. அதே 6/6/1928 தந்தை பெரியாருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். இவர்களுக்காக தனியாக ஒரு சேரியை உருவாக்கி கொடுக்குறார்கள். பார்ப்பனை சேரி உருவாக்கி அவர்களுக்கு தனியாக வைத்து அவர்களுக்கு முழுமையானவர்கள் வந்து செய்கிறார்கள். பெருமளவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி கலையரசன் அவர்கள் வரவேற்புரையாற்றும் போதும் சரி, அதற்கு பிறகு ஐயா தலைவர் பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தலைமை உரையாற்றும் போதும் ஒரு சில செய்திகளை கூறி பெரியாருக்கு எதிர்ப்புகள் சாதாரணமானது தான், இப்போது வந்து எதிர்ப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். பெரியார் எதிர்க்கும்போது அவருடைய படத்தை எரிப்போம் என்று சொல்லும்போது தந்தை பெரியார் எவ்வளோ படம் வேணும்னு சொல்லு, அதை நானே எச்சரிச்சு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அது பெரியார் சொல்லலாம். நம்ம இப்போ அது மாதிரி எரிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா வா உன்னை எரிக்கிறோன்ற அளவுக்கு தான் நம்ம பேசணும். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கணும். ஏன்னா நம்மளாம் அது உண்மையான தொண்டர்கள். ஆக எரிக்கிறதுனா ஆளை எரிக்கிறது இல்லை, உங்களுடைய எண்ணத்தை எரிப்பது. வக்கீல் எஸ்கேப் ஆகிட்டாரெலாம் கேட்காதீங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே சொல்ல முடியாது. இன்னொன்று ஐயா சொன்னார், ஆசிரியர் வந்து ஒரு சில திருவண்ணாமலைன்றனால எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பழமொழி உண்டு. அது பழமொழி கிடையாது, சொலவடை. மலையை பார்த்து நாய் குலைக்குது, மலைக்கு வலிக்குமா நாய்க்கு வலிக்குமான்னுவாங்க. பெரியார் என்கின்ற மலையை பார்த்து ஒரு நாய் குலைக்கிறது. அந்த நாய்க்கு புரை வாங்கி போட்டு பால் ஊற்றி வளர்த்தவர்களே நானும் ஒருவன். அதற்காக வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். அது குலைச்சா குலைச்சி போகுது, கொஞ்ச நாளைக்கு குலைக்கும், அதுக்கப்புறம் அமைதியாகிடும். மாப்போசி வந்து பேசாத பேச்சா, விபூதி வீரபுத்தி என்று ஒருவன் இருந்தான். ஐயாவை வந்து அவ்வளோ தரந்தான் இந்த அளவில் பேசுறது. அதுவும் அண்ணாவை வந்து கேட்கவே வேண்டியதில்லை, அவ்வளோ கேவலமாக பேசுவான். விபூதி வீரமுத்துக்கள், நெல்லை ஜெபமணின்னு ஒருத்தன். இந்த நெல்லை ஜெபமணி பேசினா முற்போக்குனா என்ன பிற்போக்குனா என்னன்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுத்தான். முற்போக்குனா வந்து வாந்தி எடுக்கிறது, வாயால் போகிறது, பிற்போக்குனா வந்து பின்னாடி போகிறது, பேதியாகிறதுன்னு பேசினான். இதை துக்ளக் ஷோ வந்து தன்னுடைய பத்திரிக்கையில் எழுதி அவர் வந்து பெரிய அளவில் வந்து அவருக்கு ஒரு விளம்பர சடகோபம் கொடுத்து பண்ணாங்க. அந்த மனிதன் தான் 1977 வந்து எம்எல்ஏ வந்தார். அவன் தான் எழுதினான் முதல் வைக்கத்தில் வந்து வைக்க போராட்டத்துக்கு பெரியாருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல எழுதுகிறான். அது எழுதுனதுக்கப்புறம் தான் ஆசிரியர் வந்து வைக்கம் போராட்டத்தை பற்றி எழுதும்போது 1985 ஒரு புத்தகத்தை எழுதி காங்கிரஸ் வரலாறு மறைக்கப்படும் நூலில் கரைவடிந்த அத்தியாயங்களும் என்கின்ற புத்தகத்தை எழுதி, அந்த புத்தகத்தை வந்து 29/5/1985 சீரணியரங்கம் அது இடிச்சிட்டாங்க. இப்போ சீரணியரங்கத்தில் கலைஞர் அவர்கள் தான் வெளியிட்டார். இதெல்லாம் வரலாறு. இன்னும் பேசுகிறான் ஒருத்தன், 3 நாள் தான் இருந்தார். அப்படியா? அடுத்து இன்னொருத்தன் பேசுகிறான், சும்மா போயிட்டு வந்தாருங்க, அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க பங்கு அப்படின்றான். எப்போது ஆதாரங்கள் இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது. 6 மாதம் சிறை தண்டனை பெற்றார். கையில் காலில் வந்து விலங்கு பாட்டி அவர் சிறையில் இருந்தாருங்கிறதுக்கு 2 முறை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார். இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு திரியக்கூடிய இந்த பொய்யர்கள் மத்தியிலே பெரியாரை நாம் எப்படி எடுத்து செல்லப் போகிறோம் என்பது இப்போது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அந்த சவாலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வளைவிலே தான் இந்த புத்தகம், இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்கின்ற இந்த புத்தகம். ஏற்கனவே கடந்த வாரம் பேசும்போது இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்ன என்பதை ஒரு பருந்து பார்வை போல் பார்க்க முடிந்தது. அது எத்தனை அத்தியாயங்கள், எத்தனை 2 தொகுதி, கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால உழைப்பு. அதில் தந்தை பெரியாரை பற்றி முழுக்க பேச வேண்டும் அல்லது எழுத வேண்டும் என்று சொன்னால் செறிவான புத்தகங்கள் வேண்டும். அது முக்கியமாக கருத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் வேண்டும். அது பெரியார் என்ன சொன்னார், அந்த காலகட்டங்களிலே எப்படி வந்து தந்தை பெரியார் வந்து எதிர்ப்புகளை சம்பாதித்தார், அப்போது இருந்த
ஆளுமைகளோடு, மிகப்பெரிய ஆளுமைகளோடு அவர் வந்து எப்படி இருந்தார், அவர் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை ஆதரித்தார், எந்த மாதிரியான நிலைப்பாட்டினை எதிர்த்தார், இந்த ஆளுமைகளோடு தொடர்பு இருந்தாலும் கூட ஒரு சில பிரச்சனைகளை வந்து பெரியார் ஆதரித்திருக்கார், ஒரு சில விஷயத்தில் வந்து கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லும்போது அது எப்படி என்று சொன்னார். இப்போ ரொம்ப பேர் வந்து வேகமாக சொல்லிகிட்டு இருக்கான், பெரியார் வந்து தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி எப்படி சொன்னாருன்னா, அதுக்கு வந்து ஒரு வாதம் வச்சாங்க. தமிழ் வந்து காட்டுமிராண்டி காலத்திலேருந்து பேசப்பட்டு வரக்கூடிய மொழி என்பதால் பெரியார் சொன்னார்னு சொன்னாங்க. அது பெரியாரை, ஐயாவை அவர்களை இவர்களை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தை. ஆனால் தந்தை பெரியார் அப்படி சொல்லவில்லை. இந்த மொழியிலே நீ மாற்றத்தை கொண்டு வரவில்லை, மொழியிலே மாற்றம் என்பதை நீ கொண்டு வர மாட்டேன்கிறாய். உன்னுடைய மொழி முதலை உண்ட பாலகனை மீட்டது, எலும்பாகி சென்ற பூம்பாவையை உயிர் பெற்று எழச் செய்தது, உன் மொழி பூட்டியிருந்த கதவை திறந்தது, பூட்ட வேண்டிய கதவை பூட்டியது என்று சொன்னார்கள். 248 எழுத்துக்களை வைத்துக்கொண்டு நீ ரொம்ப சிரமப்படுறியே, இதெல்லாம் குறைக்கக்கூடாதான்னு சொன்னால், அப்போ தான் வந்து சொன்னாங்க அதெல்லாம் தமிழில் வந்து கை வைக்கக்கூடாது. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு உனக்கு தமிழ் வந்து தெய்வ மொழின்ட்டான். அப்போ சொன்னார் தெய்வங்களுக்காக பாடக்கூடிய மொழி என்று சொன்னால் அப்போ சமஸ்கிருதம் என்ன மொழி, சமஸ்கிருதத்தை பிச்சை வாங்கித்தான் இருக்க வேண்டுமா என்று கேட்டார். 1920களிலே இருந்த தமிழ் புலவர்கள், தமிழ் பண்டிதர்கள் அத்தனை பேரும் சமஸ்கிருதத்தை கலந்து எழுதுவதும் நமஸ்காரம் என்று சொல்வதும் தான் ஒரு பெரிய செய்தியாக இருந்தது. ஆனால் திராவிட இயக்கம் வந்ததுக்கு பிறகுதான் வணக்கம் என்கின்ற சொல்லும், வருகை என்கின்ற சொல்லும், வரவேற்பு என்பதும் நல்வரவு என்பதும் ஒரு செய்தியாக முழுமையாக உள்வாங்கப்பட்டு அது வந்து மக்களிடம் பரப்பப்பட்டது. இதையெல்லாம் தந்தை பெரியாருடைய இயக்கம் தான் சொன்னது. தமிழ் இல்லாமல் எதுவும் இல்லை என்று சொல்லி தந்தை பெரியார் தான் சொன்னார். தமிழை படித்தால் பிச்சை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழை படித்தால் பிச்சை எடுக்க வேண்டிய நிலையில் தான் இப்படி இருந்தது என்ற இரவலர்களுக்காகவே இலக்கியத்திலே சொன்னார்கள் அல்லவா. இரவலர்கள் இலக்கியம், இந்த பானாற்றுப்படை என்று சொல்கிறார்களே, சிறுபானாற்றுப்படை பெருமானாற்றுப்படை எல்லாம் என்ன இரவலர்கள். பாணன் பாடி பரிசினை பெற்றான், அப்படித்தானே இவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சமஸ்கிருதம் படித்தவர்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு பிரம்மதேயங்கள், அப்புறம் எத்தனை நிலங்கள் இருக்கோ அத்தனை ஐயம்பாளையங்கள் எல்லாம் என்ன பிரம்மதேயம் வந்தது, சதுர்வேதி மங்கலம் வந்தது, திரிவேதி மங்கலங்கள் இருந்தது. இவர்களுக்காக தனியாக ஒரு சேரியை உருவாக்கி கொடுக்குறார்கள், பார்ப்பனை சேரி உருவாக்கி அவர்களுக்கு தனியாக வைத்து அவர்களுக்கு முழுமையானவர்கள் வந்து செய்கிறார்கள். இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தந்தை பெரியார் வரலாற்றின் மூலமாக பார்த்து சொல்லுகின்றார், இவனுடைய மொழி இப்படி இருக்கிறதே, இதை கொண்டு வர வேண்டாமா. ஒரே ஒரு உதாரணம், மிகச்சிறிய உதாரணம். சென்னை பல்கலைக்கழகத்திலே சமஸ்கிருத பேராசிரியர்களுக்கு 120 ரூபாய் சம்பளம், இந்திக்கும் சமஸ்கிருதம் படிக்கிறவர்களுக்கு. ஆனால் தமிழறிஞர் நமசிவாயர் இருந்தார், அவருக்கு 30 ரூபாய் சம்பளம். 30 ரூபாய், 120 எங்கே 30 எங்கே, 4 மடங்கு அதிகம். அதற்கு ஒரு போராட்டம் நடத்தி அதற்கு ஈடான ஒரு சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்தது. ஏன் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஹிந்தி ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய சம்பளம் தமிழாசிரியர்களுக்கு இல்லை. நல்வாய்ப்பாக 1967 அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆசிரியர்கள்லாம் போய் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி வந்திருக்கு, எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்கன்னு கேட்கும்போது கல்வி அமைச்சர் டாக்டர் நாவலர் அவர்கள் அவர்கிட்ட போய் சொன்னோன்னே நாவலர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய புள்ளி விவரங்கள்லாம் போட்டு இந்த சம்பளம் உங்களுக்கெல்லாம் கொடுத்தா ஆட்சிக்கு பெரிய கெட்ட பேர் வந்துடும், அது நடத்த முடியாது, நஷ்டமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்காக நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்களாம் போராட்டம் பண்ணுறாங்க. அண்ணா வந்து பார்க்குறாரு, கலைஞர் வர சொல்லி நீ வாங்க அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கன்னார். கலைஞர் வந்து உடனே போய் பார்த்து பேசுகிறார். அவங்க சொல்கிறாங்க, திமுக வரணும் நாங்களும் தானே வேலை செஞ்சோம், எங்களுக்கு கேட்கல, எங்களுக்கு பின்னாடி வர சந்ததியினருக்கெலாம் இருக்க வேண்டாமா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்திய ஆசிரியர்களுக்கு அதிகமான சம்பளம் எங்களுக்கு குறைவான சம்பளமானு சொல்லி கேட்டோன்னே உடனே வாபஸ் வாங்க போய் போராட்டத்தை நான் உடனே வந்து செய்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி பண்ணுறாரு. பணம் எப்படி கிடைக்குதுன்னு தான் உங்களுக்கு எதுக்கு அதை பற்றி, அதை நாங்கள் நிர்வகிப்போம். இதான் கலைஞர். ஏன் நாவலர் வரவில்லை, தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் அவர்களை ஏன் ஆதரித்தார் என்று சொன்னால் இப்படிப்பட்டது. கலைஞர் அவர்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறார் என்று சொன்னால் அவருடைய நண்பர்கள் அவருடைய எல்லாம் பார்த்து அவங்ககிட்ட எல்லாருக்கும் கடிதம் எழுதிடுவார், நான் வரேன் பாருங்கள். இந்த கடிதத்தை பார்த்தோன்னே 1952 கலைஞர் வந்து மிகப்பெரிய
கதாசிரியர், கதாநாயகனுக்கு ஈக்குவலாக எல்லாம் அப்போலாம் வந்து பாகவதர் கிராப் வச்சுட்டு இருந்த காலம்லாம் மாறி கலைஞர் போலே நேர்கோடி எடுத்துக்கிட்டு அவர் மாதிரி ஜிப்பா போட்டுக்கிட்டு அவர் மாதிரி துண்டு போட்டுருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாறுது. அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார், புரஷாக்கத்துக்கு வரேன் அன்பு செல்வன் அவர்களே, இது மாதிரி வந்து பாருங்கள், நீங்கள் வரும்போது உங்களோட நண்பர்கள் ஒரு 15-20 பேர் அழைத்து வந்தால் நலமாக இருக்கும்னு சொல்லிட்டு கடிதம். அப்போல்லாம் 6 பைசா ஒரணா கடிதம், அந்த கார்டு. இந்த கார்டை பார்த்தோன்னே இவருக்கு எப்படி இருக்கும், 3 நாளைக்கு தூக்கம் வந்திருக்காது. அப்படியே எழுந்து பார்த்துட்டு கலைஞர் பார் யார் எழுதியிருக்கா பார், யார் எழுதியிருக்கா பார், அவர் தான் பராசக்தி எழுதினார், அவர் தான் வசனம் எழுதினார், அவர் தான் இல்லை காட்டி இவரெல்லாம் வந்தார். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டத்தை சேர்த்தாங்க. இயக்கம் வந்து வந்தது. இப்படித்தான் தந்தை பெரியாருடைய கொள்கைகள் பரவியது. பெரியார்கிட்ட வந்து சாலி எடுத்து அடிக்கிறாங்க, பரவாயில்லை, மலத்தை எடுத்து வீசுகிறார்கள், பரவாயில்லை, அதையெல்லாம் கவலைப்படாமல் பண்ணுறார். ஆனால் ஏற்கனவே நம்ம பார்த்தது, கடந்த வாரத்தில் பார்த்தது போல், ஒரு பருந்து பார்வை பார்த்தது போல் இப்பொழுது பார்க்கக்கூடியது. நான் கூட ஒரு 3 அத்தியாயத்தை ஒரே மூச்சில் பேசி பிடித்து விடலாம்னு பார்த்தேன். ஏன்னா ராணி புஸ்தகம் காமிஸ் கதையா அது, இல்லை ராஜேஷ்குமார் கதையா, இங்கே ஆரம்பிச்சு இது சொல்லி அப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் பண்ண முடியல. பாசமலராக இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்லிடலாம். சாவித்திரி எழுதாங்க, சிவாஜி வந்தார், தங்கவேலு ஜோக்கு இருக்குது, சாம்பார் ஒரு பாட்டு பாடுவார்னு சொல்லிட்டு. ஆனால் இது அப்படி சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளவு செறிவான ஒரு கொள்கையை தந்தை பெரியார் கொண்டிருந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனை ஆளுமைகளோடு அவர் தொடர்பில் இருந்தார், எத்தனை தமிழறிஞர்கள் அவரை போற்றினார்கள், எத்தனை தமிழறிஞர்களுக்கு வந்து அவர் வந்து முழுமையான வந்து வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு வந்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய மரியாதை என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த புத்தகத்துடைய 3வது அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்திலிருந்து 3, 4வது அத்தியாயம் வரைக்கும் முழுக்க இருக்கிறது. இதில் 93லேருந்து 267வது பக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும் நம்ம பார்க்குறோம். இந்த இதில் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது, இதில் கூட நான் வந்து குறைவாக தான் சொல்ல போகிறேன். இல்லை, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வஉசி 10 ஆளுமைகள், தந்தை பெரியாருடைய இயைந்து வாழ்ந்த 10 ஆளுமைகள் என்கின்ற தலைப்பிலே 1 வஉசி, மறைமலடிகள், திருவிக, நாவலர் சோமசுந்தர பாரதியார், பாரதிதாசன், கியாபே விஸ்வநாதம், இலக்குவனார், தமிழறிஞர் இலக்குவனார், தேவநேய பாவனர், கூமு அண்ணல் தங்கோ, குன்றக்குடி அடிகளார். இந்த 10 ஆளுமைகள் எப்படி தந்தை பெரியாரோடு இயக்கமாக இணைந்து அவருடைய கொள்கைக்கு உடன்பட்டும் எதிர்த்து வாழ்ந்தார்கள். அப்போ தந்தை பெரியார் என்ன போல நாகரிகத்தை வந்து கடைப்பிடிச்சார். இந்த மறைமலடிகளாரை பற்றிலாம் சொல்லும்போது பல செய்திகளை வந்து சொல்கிறாங்க. அந்த செய்திகள்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து உண்மையிலுமே கண்ணீர் வருகிறது. அதில் மிக முக்கியமாக வஉசி அவர்களோடு தந்தை பெரியார் இருந்த அந்த நட்பு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கப்பலோட்டை தமிழன் வஉசி என்கின்ற கப்பலோட்டை தமிழ் என்கின்ற ஒரு படம், வஉசியை பற்றி சிவாஜி கணேசன் நடித்த படம், மிக அருமையான படம். ஒரு இடத்துல கூட வஉசி அவர்களுடைய கடைசி காலகட்ட நிலைப்பாடு, அவர் காங்கிரஸ் வந்து 1920 வெளியிடுறார். கல்கத்தா மாநாட்டுக்கு போகிறார், காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகிறார் கடைசி. அதுக்கப்புறம் வந்து அவர் காங்கிரஸில் வந்து இல்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் 36 இறக்குறார். 1920 36 வரை 16 ஆண்டு காலம் வஉசி அவர்கள் நீதி கட்சிக்கும் சுயமரியாதை இயக்கத்துக்கும் தான் முழுக்க வந்து பாடுபடுறார். இதை வரலாற்றில் வந்து மறைக்கிறாங்க. நான் நம்ம படித்த பாடங்களே இல்லை. இன்றைக்கி நம்மால் சொல்லிகிட்டு இருக்கான் பாருங்கள். என்ன சொல்கிறான், ஒரு மதுரையில் வந்து வைத்தியநாதையர் தான் வந்து ஆலய பிரவேசத்துக்கு வந்து ஹரிஜனங்களை அழைச்சிட்டு போனாங்க. அவங்க தான் ஹரிஜன்னா, இப்போ நீ யார்? ஹரிஜன், ஹரின்னா வந்து கடவுள், ஜன் கடவுளுடைய குழந்தைங்க. அப்போ நீங்களாம் யார், சாத்தான் குழந்தையா? ஒரு பைத்தியக்காரன் சொல்லிக்கிறான் பாருங்க, அவங்களாம் சாத்தான் குழந்தையா மாதிரி எவ்வளோ ஏய், நீ சிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது தந்தை பெரியார். அவன் சொல்கிறான் இன்னொன்று, அவன் என்ன சொல்கிறான் இன்னொன்று வந்து, ஹேய் இது பெரியார் மண் இல்லைடா, பெரியாரே ஒரு மண்ணு தாடா. ஆமாம், உன்ன மாதிரி மண்ணு பையெல்லாம் பேச வச்சுருக்காருல, அதுவே பெரிய விஷயம் தானே. பெரியாரை வந்து மண்ணுன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த மண்ணில் வந்து நல்ல பயிர்கள் வளர்கிறதுக்காக தந்தை பெரியார் பாடுபட்டார். கெடு வாய்ப்பாக உன்னை போன்ற புல்லுருவிகளும் அந்த மண்ணில் வந்து விளைஞ்சிருக்காங்க. இந்த புல்லுருவிகளை களை எடுக்க வேண்டிய வேலை எப்போ எந்த நேரத்தில் எடுக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதில் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வேறு வழியே இல்லை. ஈரோட்டில் வந்து உளர்றாரு, மிரள்றாரு, அழுவுறான், ஓடுறான், சத்தம் போட்டு கையாடுறான், அப்படி கை இப்படி பண்ணுறான், அப்போ இப்படின்றான்.
நான் காலையில் சாப்பிட்டேன், இதுக்கு இருக்குது. அப்புறம் என்ன சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் சொல்லணுமா என்ன? எல்லாம் எதுக்கு தான் வந்து சத்தம் போடுறதுங்கிறதே விவஸ்தை இல்லாமல் போகுது. அங்கே இப்படி வந்து ஒரு சிலர்கள்லாம் இருக்கும்போது அவதூறு சேற்றை அள்ளி வீசும்போது அந்த அவதூறு சேற்றிலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம சொல்கிறது வந்து 93லேருந்து 267 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பகுதி மட்டும் பார்க்குறோம். நான் வந்து ஒரு 4 மாதம் அல்லது 5 மாதங்களுக்கு முடிக்கலான்னு பார்த்து இது கொஞ்சம் பெருசாக போகும் போல இருக்குது. அதே போல் இந்த இடத்துல வந்து முதல் முறையாக வந்து வஉசி பற்றி, என் பாட்டன் வஉசியின் தியாகத்தை விட உன் தியாகம் பெரிதா இவர் கேட்குறாரு. பாட்டன் வஉசி தியாகத்தை நீ என்றைக்கு மதிச்சிங்க? வஉசியுடைய தியாகத்தை யார் மதித்து போற்றியது? தந்தை பெரியார் போற்றினார், சுயமரியாதை இயக்கம் போற்றியது, நீதி கட்சி போற்றியது, திராவிடர் கழகம் போற்றியது, திராவிட முன்னேற்ற கழகம் போற்றியது. திராவிட இயக்கம் மட்டும்தான் அவர் காங்கிரஸில் இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பணியை செய்திருக்கின்றார், சிறை சென்றார், செக்கெழுத்த செம்மல் என்று பாராட்டியது யார்? நாம் தான் பாராட்டுறோம். அவருக்கான ஒரு செக்கு இழுத்து அந்த செக்கு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு 1972 கலைஞர் அவர்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து கோவையில் வச்சுருக்காங்க. கோவையில் வச்சு அது வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1972 அவருக்கு 100ஆண்டு விழா. 1972 872 பிறக்கிறார். தந்தை பெரியாருக்கும் வஉசி அவர்களுக்கும் 9 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் வித்தியாசம். அவர் அண்ணன், வஉசி அண்ணன், பெரியார் தம்பி. அவரை விட தந்தை பெரியாரை விட 3 ஆண்டுகள் இளையவர் பாரதியார். காந்தியார் 10 ஆண்டுகள் பெரியவர். தந்தை பெரியாரோட காந்தியார் 10 ஆண்டுகள் பெரியவர். இப்படி சொல்லிக்கொண்டே போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து மூத்தவர் வந்து திருவிக்கா. வஉசி அவர்கள் பெரியாருக்கு என்ன சம்பந்தம், அவருக்கு என்ன பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. ஒன்று புஸ்தகத்தை படி, இல்லையா படித்தவங்க பேசுகிறது வந்து கேளு. உனக்கு சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லைன்னா அவனை என்ன சொல்ல முடியும்? ஆசிரியர் சொல்லணும், பைத்தியக்காரன் தான் சொல்ல முடியும். பைத்தியக்காரன் வந்து நம்ம உதறிட்டு உதாசீனப்படுத்திட்டு போவோம், எதாவது கத்திட்டு கிடக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பைத்தியக்காரன் கல்லெடுத்து அடிச்சானே வச்சுங்க, நான் போகும்போது நம்ம சும்மா இருக்க முடியுமா என்ன? நாமளும் 2 கல் எடுத்து அடிக்க வேண்டியது தான் மண்டை உடையிற அளவுக்கு. இது நடக்க போது நடந்துகிட்ருக்குது, இது வந்து சரி, இது விடுவோம். வஉசியோட கூட வந்து தந்தை பெரியார் பேசக்கூடிய வார்த்தைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்கிறாரு, நான் காலியாய் சீமானாய் வாழ்ந்திருந்த காலத்திலே வஉசி அவர்கள் தேச விடுதலைக்காக பாடுபட்டு சிறைச்சாலையில் இருந்தார். கஷ்ட நஷ்டங்கள் அவர் அனுபவித்தது கொஞ்சம் நெஞ்சமல்ல என்று சாதாரணமாக எழுதுகிறார். எப்படி இவருக்கு வந்து தெரியுதுன்னா 1908 1911 வரைக்கும் வஉசி அவர்கள் வந்து ஜெயிலில் இருக்கார். அதற்கு முன்பு வஉசி அவர்கள் தமிழுக்கு அந்த கப்பல் ஓட்டக்கூடிய அந்த இதை வந்து பண்ணார். அந்த கப்பல் ஓட்டுவதற்காக பல இடங்களில் வந்து வசூல் பண்ணுறாங்க. வசூல் பண்ணும்போது ஈரோட்டுக்கும் வந்து வரார். அப்படி வரும்போது தந்தை பெரியார் 5000 ரூபாய் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுக்குறார். சாதாரணமான பணம் 5000ங்கிறது வந்து 1908 7 என்ன பணம்னு பாருங்கள். அப்போ 5000 ரூபாய் கொடுக்குறார். இன்னொன்று சொல்கிறார், முஸ்லீம் நண்பர்கள் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் அல்லாமல் நாங்கள் வசூல் செய்தது ஒரு 25000 ரூபாய், 35000 ரூபாய் பணத்தை வந்து நாங்கள் வந்து அதுக்காக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி 35000 ரூபா. 5000 ரூபாய் ஐயா, முஸ்லீம் நண்பர்கள் 5000, 25000 வசூல், 35000 நாங்கள் வந்து கொடுத்தோம். ஆக அப்போவே எனக்கு தெரியும். ஆக இது எப்படி தெரியுதுன்னா அப்போதுலேருந்து அவருக்கு வந்து நல்ல பழக்கமாக இருக்கும். அதற்கு பிறகு 1920 ஏற்கனவே சொன்னது போல் வெளியில் வந்துடுறாரு, காங்கிரஸ் விட்டு வெளியில் வராரு. காங்கிரஸ் விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு சுயமரியாதை இயக்கத்தில் வந்து சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்படவில்லை, ஆனால் நீதி கட்சிக்கு வந்து ஆதரவாக இருக்கார். பேசுமணின்னு ஒருத்தர் இருக்கார், காங்கிரஸுடைய வரலாறை பற்றி முழுசாக எழுதக்கூடியவர். அவர் எழுதுகிறாரு வந்து வஉசி யார் தெரியுமா? அவர் எழுதுது, வஉசி பற்றி நிறைய சொல்கிறாங்க, எல்லாரும் அவருடைய தியாகத்தை பாராட்டுகிறார்கள், எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, வஉசி வந்து பாரதியாருடைய மாமா, பாரதியார் வந்து மாமான்னு தான் அவரை கூப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறார். சரி, அது தனிப்பட்ட முறையில் நட்பு ரீதியாக சொல்லலாம். அதனால் மாமா தான் சரியானதா? அவருடைய தியாகம் என்ன, அவருடைய இறுதி காலகட்டத்தில் 1920 1916 வரைக்கும் எப்படி இருந்தார் என்பதையெல்லாம் அது முழுசாக பேசணும் இல்லையா? அதை யாரும் அதை பேசலை. அதை விட நம்ம மண்ணெண்ணெய் வீரர் இருக்கார் பாருங்க, மாப்போசி, அவர் என்ன சொல்கிறாரு, திலகருடைய காலத்திலே வாழ்ந்தவர், திலகருடைய காலத்திலே இந்த பகிஷ்கார போராட்டத்தில் ஈடுபட்டவர், 1907 நடந்தக்கூடிய
அந்த சூரத் காங்கிரஸ் மாநாட்டிலே கஷ்டப்பட்டு வந்தார். ஏன்னா சூரத் காங்கிரஸ் மாநாடு 2 பேரும் அடிச்சிக்கினாங்க, டமால் அடிச்சிக்கினாங்க. சொல்கிறேன் ஐஎஸ் செருப்பால் அடிச்சிக்கிட்டாங்க. காங்கிரஸுடைய அது பழைய காங்கிரஸுடைய இது வந்து கோஷ்டி மோதல். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம நாக்கா மங்களபுரம் சேர்ந்தார் பாருங்க, அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து காங்கிரஸுடைய கோஷ்டி புசல்னு சொல்லியே வச்சு ஒரு ஆய்வு எழுதி எல்லாம் இவ்வளோ பெரிய புஸ்தங்க. அதை படிக்க படிக்க எனக்கு தலையை சுற்றிடுச்சு. பாதியில் மூடி வச்சுட்டு வந்துட்டேன். அடப்பா இவ்வளோ கோஷ்டியா அப்படின்னு. 6 பேர் பார்க்கலாம், 12 கோஷ்டி இருக்குமா. ஏன்டா அவருக்கே 2 கருத்து இருக்குமா, அதனால் அதெல்லாம் கோஷ்டி ஆகிடுதான். அந்த மாதிரி அவர் வந்து எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திலகருடைய அரசியல்லேருந்து முகிழ்த்து காந்தியாரிடம் போய் சென்று சேர்ந்தவர் அப்படின்றார். காந்தியாருடைய வாழ்க்கை, காந்தியாருடைய அரசியல் பிரவேசம் என்பது 1916, 17க்கு பிறகு தான். 1920 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகிறார். அப்போ தான் வந்து லேசாக வந்து ஒத்துழைமை இயக்கத்தை பற்றி காந்தியார் வந்து பேசுகிறார். இந்த சாத்வீகமான போராட்டத்தில் வஉசிக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, இனிமேல் காங்கிரஸில் வந்து இருக்க முடியாது. அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கின்றார். பிராமணர் அல்லாதவர்களை பிராமணர்கள் முழுக்க முழுக்க கடவுளை காட்டியும் சடங்காச்சாரங்களை காட்டியும், வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க, சடங்காச்சாரங்களை காட்டியும் அவர்களை முழுக்க முழுக்க ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். இதை நாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்க வேண்டும். இதில் அரசியலில் அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீதி கட்சி ஒரே வழி. நீதி கட்சி தான் வந்து பாராட்டணும்னு சொல்கிறாங்க. 20 வந்து ஒரு சொல்லி வெளியில் வந்ததுக்கப்புறம் 1921 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்துடுது. அப்படி என்று சொன்னால் 1917 பிராமணர் அல்லாதார் கொள்கை விளக்க அறிக்கை என்கின்ற ஒன்று வருகிறது. அதெல்லாம் எவ்வளோ பேர் எங்கெங்கே இருக்காங்கங்கிறத பற்றி முழுசாக அதில் வந்து சொல்கிறாங்க. அதான் நான் அந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவை முழுமையாக படிச்சிருக்கார் வஉசி. படித்ததுக்கு பிறகு தான் அவருடைய மனமாற்றம் இப்படி இருக்குது. அரசியல் விடுதலை இருந்து சமூக விடுதலை என்பது முக்கியமாக தோன்றும் என்று சொல்லி அவர் வந்து நீதி கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறார். அப்புறம் அது மீண்டும் வந்து ஐயாவுக்கும் வஉசிக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. இந்த தொடர்பு ஏற்படுறன்னு பெரியாரை பலபட போகின்றார். 1920 ரொம்ப ரொம்ப நிறைய சொல்கிறாங்க, அந்த செய்திகள் வந்து கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன். 1928 தந்தை பெரியார் வந்து பாராட்டுகிறார். இவர் பாராட்டும்போது அப்போ வந்து ஐயா வந்து அந்த கூட்டத்தில் இல்லை. அது நாகப்பட்டினத்தில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். சமீபத்தில் கூட நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, பெரியார் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு படம். அந்த படத்தை வந்து வஉசி தான் திறந்து வைக்கிறார். வஉசி திறந்து பயங்கர பாராட்டுறார், ரொம்ப கடுமையாக பாராட்டுகிறார் தந்தை பெரியாரை. பாராட்டதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறார், ஒன்று பண்ணுறார். ஒரு பெரிய செய்கை என்னென்னா, நாம் பிராமணர் இல்லாதாராகிய நாம் ஒவ்வொரு வீட்டிலும் நாயக்கர் அவருடைய படத்தை வைக்க வேண்டும். அவர் சொல்கிற அந்த பழைய கலோக்கியல் வார்த்தை, அவர் படத்தை வைக்க வேண்டும். காலை மதியம் இரவு படத்துக்கு முன்பு கும்பிட வேண்டும் என்று சொல்லி தேங்காய் வாழைப்பழத்தை போட்டு கும்பிட்டு கீழே வந்து கும்பிட்றார். அது கேஎன் தண்டபாணின்னு அப்போ அவர் கூட இருந்த அப்பத்திய சமகால அரசியல்வாதிகள்லாம் பாராட்டி அவங்களும் கீழே வந்து கும்பிட்றாங்க. அந்த ஒட்டுமொத்த கூட்டமே வருது. இது தந்தை பெரியாருக்கு போகுது செய்தி. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி பண்ணிட்டாரு வஉசி. நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் இது பண்ணுறீங்கன்னா, இல்லை பிராமணர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா, இவரே வந்து இப்படி சொல்கிறாருன்னா இவர் நாஸ்திகர் இல்லை. யார் இவரே இப்படி பண்ணுறாருன்னா இன்னும் வந்து இந்த நாஸ்திகராக வந்து இல்லை, அவர் ஆத்திகராக தான் இருக்கார் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் நான் செஞ்சேன்னு சொல்லி, அது ஒரு சப்பக்கட்டாக இருந்தாலும் கூட எனக்கு கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. பெரியார் சொல்கிறார், ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அவர் செய்து விட்டார். அதை வந்து நான் வந்து அவரை கண்டிச்சிட்டேன். இந்த கடிதத்தின் மூலமாக, இந்த அறிக்கையின் மூலமாக அதை நான் கண்டிக்கின்றேன்னு சொல்லிட்டு பெருசாக எழுதுகிறார். ஏன்னா ஒரு லட்சம் மூட பழக்க வழக்கங்களை தான் அந்த பெரியார் வந்து கடுமையாக கண்டிப்பது போல் இதையும் கண்டிக்கிறார். இது வந்து பாரதிய இது வஉசியுடைய போக்கு. அதே 1928 ஆண்டு இப்போ பேசுகிறானுங்க இல்லை, வஉசி அளவுக்கு தியாகம் யார் செஞ்சுருக்காங்க, வஉசியுடைய தியாகத்தை நீங்கள் மதித்தீர்களா, அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தீர்களா? எப்படிப்பட்ட அங்கீகாரம் நீங்கள் கொடுத்தீங்க? உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல. காங்கிரஸ் அவர் வந்து முழுமையாக மதிக்கலை. 1920க்கு அப்புறம் அவர் வந்து முழுக்க மதிக்கலை. அதே 6/6/1928 தந்தை பெரியாருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். என் மகன் வந்து படித்து முடிச்சிட்டான், மேற்கொண்டு படிப்பதற்கு இல்லை, சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு நல்ல சிபார்சு வேண்டும் என்று எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு நல்ல சிபார்சு இருந்தால், சிபார்சு இருந்தால் நீங்கள் வந்து கொடுங்க சொல்லி தந்தை பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதத்தினுடைய நகல் உங்களுக்கு வேணும்னு சொன்னால், இன்றைக்கும் ஞானசூரியனுடைய புத்தகம், இப்போ ஞானசூரியன் ஒரு புத்தகம் இருக்குல்ல,
அது 1928 தான் வந்துச்சு. அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அது பின்பக்கத்தில் அப்படியே முழுக்க வந்து எழுதியே இருப்பார். அந்த கடிதத்தில் அவர் வந்து எழுதியிருக்கார் தந்தை பெரியார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்போலாம் வரல, 1942 அது. முத்துராம இயக்கம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு வந்து வெள்ளைக்காரர்கள் வெளியிலே போக வேண்டும் என்று பெரிய அளவில் வந்து வன்முறையை கொண்டு போராட்டம் நடத்தக்கூடியவர், போராட்டம் நடத்துவதில் நம்பிக்கை கொண்டவர் வஉசி. அந்த வஉசிக்கு ஆங்கில அரசாங்கத்தில் தன்னுடைய மகன் வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய கொடுமை! இந்த கொடுமைக்கு ஆளாக்கியவர்கள் எப்படி? அவர் கேட்குறார், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் சிபாரிசு பண்ணாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் ஐயாவுக்கு அவருக்கு மட்டுமே இருந்தது. ஏன்னா அது வெளில சொல்ல மாட்டார் ஐயா. இது வந்து இது இப்படி வந்து இருக்காங்க. இது வந்து தந்தை பெரியார் வஉசி கொடுக்கும். அது வந்து 1936 கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் வந்து வஉசி அவர்கள் பண்ணுறாரு. சரி, இவர் வஉசி வந்து கடவுள் நம்பிக்கையாளரா இல்லை நாஸ்திகத்துக்கு வந்துட்டாரா, சுயமரியாதை இயக்கம் வந்துட்டாங்களான்னா, சுயமரியாதத்துக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவர் நாத்திகர் இல்லை, அவர் முழுக்க முழுக்க ஆத்திகர் தான். எப்போ வந்து இந்த சைவர்கள்லாம் வந்து தந்தை பெரியாருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஆதரவு கொடுத்தாங்க அந்த நேரத்தில். எப்போது 1920 இது 25 28 வரைக்கும் பெரிய அளவு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், ராமாயணத்தை கடுமையாக பேசுகிறார் ஐயா. ராமாயணத்தை திட்டுறார். ராமாயணத்தை திட்டின உடனே இவங்களுக்கு நாமக்காரனை போட்டு ஒரு வழி பண்ணுறாருப்பா நாயக்கர், அவரே நாமக்காரரு, அவரே இந்த அளவுக்கு பண்ணுறாரு, போடு ஜே அப்படின்னு சொல்லி பெரியார் ஜிந்தாபாத் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் டபால்னு திரும்பி சைவனெல்லாம் போட்டு கண்ணா அப்படின்னு பேசுகிறார். பெரிய புராணத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜாதிக்கு ஒருத்தன் இருக்கான், இவெல்லாம் ஒரு ஆளா. அதுக்கப்புறம் வந்து பொண்டாட்டியை வந்து சாமி கூட அனுப்புகிறான், இவன் வந்து நாயனாரான், இவன் ஏற்பகை நாயனாரான், ஒருத்தன் மூக்கா இருக்கிறான் அவன் நாயனார், காலில் அவங்க அப்பாவுடைய காலை வந்து அடித்து உடைக்கிறான் சண்டேஸ்வரன் நாயனார், இவெல்லாம் நாயனார். இதெல்லாம் எப்பரா பண்ணுறது? அது என்ன திருவிழாவிலேருந்து 64 திருவிழா மதுரைக்குள்ளேயே எடுக்கிறான், மதுரையை தவிர வேறு எந்த இடமே தெரியலையான்னு கேட்குறாரு. கேட்டவுடனே இந்த சைவர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துடுது. என்னையா அது இப்படி பேசுகிறப்ப தான் நம்மளை பண்ணானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், அந்த சைவர்கள்லாம் ஐயா விட்டு ஓடிட்டாங்க. இந்த சைவம் போயிட்டு இவங்கெல்லாம் கடுமையாக வந்து தந்தை பெரியார் வந்து எதிர்க்கிறாங்க. யார் யார் எதிர்க்கிறாங்க கேளுங்க. பெரியாரால் யார் போற்றப்பட்டார்களோ, நாமு வெங்கடசாமி நாட்டார், மறைமலையடிகள், திருவிக்கா, இப்படி போன்ற பல அறிஞர்கள், அப்போத்தி இருக்கக்கூடிய இந்த சக்கரவர்த்தி நயினார் வந்து ஜெயினர், ஆனாலும் எதிர்க்கிறார். இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து பேசுகிறாங்க. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, நாயக்கர் பேசுகிறார் என்பதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வஉசி சொல்கிறார், அதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்க வேண்டும், அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும். அதில் எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். கடவுள் ஒன்று இருப்பதை ஒத்துக்கொள்ளலாம், ஆனால் அதுக்கு வேண்டாத கதையெல்லாம் பேசுவதும், அந்த வேண்டாத கதைகளுக்கெல்லாம் உருவம் கற்பித்து அதை பிரபலப்படுத்துவதும் என்று தேவையில்லாத வார்த்தைகள் என்று சொல்லி பேசுகிறார். ஸோ அவர் என்ன நினைக்கிறார்னா, சைவத்தை சீர்திருத்த முடியும். எப்படி சீர்திருத்த முடியும் என்று சொன்னால், தந்தை பெரியார் சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் நிறைய திட்டுறார் இல்லையா, இதெல்லாம் எடுத்தலாம். இதெல்லாம் எப்படின்னா, எதுக்கான அடி போடுறாரு வஉசின்னா, தீ பரட்டும் என்று அண்ணா பேசினார் இல்லையா, ராமாயணத்தை இது கொளுத்தணும், கம்பராமாயணத்தை கொளுத்தணும், பெரிய புராணத்தை கொளுத்தணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது எப்படி அவ்வளோ இலக்கியத்தை போய் நீங்கள் கொளுத்துறீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பெரிய விவாதம் நடந்தது. நாவலர் சோமசுந்தர பாரதியார் கூட பேசினார், ராப்பி சேதுப்பிள்ளை கூட அண்ணா பேசினார். அதுக்கு இன்றைக்கும் பதில் சொல்ல முடியல. ஆனால் என்ன ஒரு பெரிய கொடுமை என்று சொன்னால், நாம் வந்து திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய நாமும் அதை முழுமையாக ஆனாலும் வெளியில் எடுத்துகிட்டு போகல. ராமாயணத்தை முழுக்க வந்து பெரியாரும் அண்ணா அவர்களும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணது போல் வேறு யாரும் விமர்சனம் பண்ணல. எத்தனை ராமாயணங்கள் இருக்கிறது, எத்தனை உரையாசிரியர்கள் இருக்கிறாங்க, என்ன மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுவும் இந்த மாலை நேரத்து வசன வியாபாரிகளாக இருக்கக்கூடிய இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசக்கூடியதை பாருங்கள் நீங்கள் போய்ட்டு. வாரணம் பொருத மார்பும் வரையணி எடுத்ததும் நாரத முனிவர்க்கற்ப நயம்பட உரைத்தனமும் தாரணி மோலி பத்தும் சங்கரம் கொடுத்தவாலும் வீரமும் கழுத்தையே போக்கி வெறுங்கி நடுவர் அவர்களே, நான் சொல்வது என்ன தெரியுமா? டே ஒழுங்காக நின்று ஆடாமல் பேசுகிறான். ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ இருக்க பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் கம்பராமாயணத்தில் வந்து ஒரு 100 பாட்டு, திருக்குறள் வந்து ஒரு 50 திருக்குறள், குறுந்தொகை நற்றிணையிலேருந்து கொஞ்சம் பாட்டு, அப்புறம் பெரிய புராணத்தில் கொஞ்சம் பாட்டு, அப்புறம் வந்து வைரமுத்து கவிதையிலேருந்து கொஞ்சம், வாலி பாட்டில் கொஞ்சம், அப்புறம் லேட்டஸ்ட்டு பாட்டு சினிமா பாட்டு கொஞ்சம் வச்சுட்டு, இது ஒரு 500 பாட்டு மேக்ஸிமம் ஞாபகத்தில் வச்சுக்கிறானுங்க. திண்டுக்கல்ல பேசுகிறது வந்து திருவண்ணாமலை பேசுறதில்ல,
திருவண்ணாமலை பேசுகிறது வந்து வேலூரில் பேசுறதில்ல, வேலூரில் பேசுகிறது வந்து நான் வந்து விழுப்புரத்தில் பேசுறதில்ல, அதே மாதிரி திருவொற்றியூரில் பேசுகிறது வந்து இந்த பக்கம் திருவள்ளிக்கேணியில் பேசுறதில்ல. இப்படியே வண்டி ஓடுதுங்க இந்த மாலை நேர வசன வியாபாரிகள் பட்டிமன்ற புலவர்களுக்கு. இதுக்கெல்லாம் அத்தாட்சியாக இருக்கக்கூடியது தான் வந்து வஉசி அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து. அவர் ஞானசூரியனுக்கு ஒரு முன்னுரை எழுதுகிறார். ஞானசூரியன் புத்தகம் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இந்த ஞானசூரியன் வந்து சுவாமி சிவானந்த சரஸ்வதி எழுதின புத்தகம். அதில் வந்து ஒவ்வொரு மந்திரம் என்னென்ன மந்திரம் சொல்கிறாங்க, அதனுடைய அர்த்தங்கள் என்னன்றாங்க. அதை முழுசாக வந்து ஒருத்தன் வந்து காகித லோகத்திலேருந்து படிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இந்து மதத்துக்கு போகவே மாட்டான். இது வந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். இந்த புத்தகம்லாம் படிக்காமல் நாங்கள் தான் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு சொல்கிறான் பாரு, அது தனி. நீ என்ன தான் சொன்னாலும் நான் வந்து அதுலேருந்து மாறவே மாட்டேன். அவன் தான் தெளிவாக இருக்கானே. நீங்கள் அவனுடைய தெளிவு மாதிரி, பக்தனுடைய தெளிவு மாதிரி வேறு யாருடைய தெளிவு இருக்காது. அவன் பாட்டே பாடுறான், உங்களுக்கு தெரியுமா? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனைப்பார். நீ கற்பனைனாலும் இருந்துக்கோ, நீ கல்லாவும் இருந்துக்கோ, நான் மறக்க மாட்டேன் உன்னை. நீ எக்கடாவது கெட்டு போன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதானம்மா. அப்போ பிரச்சாரத்தை வேறு பக்கமாக ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ இப்படி தான் இருக்குது. ஆக வஉசி அவர்களுடைய அந்த ஞானசூரியனில் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அவர் முழுக்க வந்து நூலாசிரியர் வந்து அதில் வந்து எழுதுகிறார். என்ன அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஞானசூரியன் எதற்காக இருக்கிறது, இந்த ஞானசூரியனால் வந்து பிராமணர் இல்லாதவருடைய முன்னேற்றம் வந்து எப்படி வந்து தடைபடுகிறது, எது தடைபடுது, ஞானசூரியனால் தடைபடல, ஞானசூரியனில் இருக்கக்கூடிய அந்த சமஸ்கிருத மந்திரங்கள், இந்த அர்த்தம் எப்படி நம்மளுடைய மூளையை வந்து மழுங்கடிக்கிறது என்பதை வந்து அவர் வந்து தெளிவாக சொல்கிறார். அதை நீங்கள் போட வாங்கி படிக்கலாம், ஞானசூரியன்லேருந்து வஉசி அவர்களுடைய எழுதக்கூடிய அந்த புத்தகங்களை. ஆக இது வந்து வஉசி வந்து தந்தை பெரியாருக்கு. அதுக்கப்புறம் தந்தை பெரியார் உயிரோடு இருக்கிறார். 1936 வந்து நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வஉசி அவர்கள் மறைகிறார். 64 வயசுமே தான் வாழ்கிறார். ஒன்லி 64 இயர்ஸ், 64 வருஷம் தான் அவர் வாழ்கிறார். இந்த 64 வருஷத்தில் வந்து அவர் பட்ட கஷ்டம், அது இந்த நாட்டுக்காக தன்னுடைய சொத்தெல்லாம் இழந்து, தன்னுடைய புகழ் இழந்து, எல்லாமே இழந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வாழ்ந்து போகிறார். இப்போ தந்தை பெரியார் சொல்கிறாரு, இன்றைக்கு வஉசிக்கு கிடைத்திருக்கக்கூடிய புகழ், அவர் வந்து பார்ப்பனலாதர் சைவப்பிள்ளை என்கின்ற காரணத்தில், அதுவும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சைவப்பிள்ளை என்கின்ற காரணத்தினால அவருக்கு வந்து பெருசாக வந்து ஒரு அங்கீகாரமே கிடைக்காமல் போயிடுச்சு. அவருடைய முதுகில் வந்து ஒரு நூல் தொங்கி இருந்ததுன்னா அவருக்கு என்ன மாதிரியான பட்டம் கிடச்சிருக்கும், முனிசிரேஷ்டர்னு சொல்லியிருப்பாங்க, பெரிய ஆள்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது இல்லாத போயிடுச்சே அப்படின்னு சொல்லி வஉசியை பற்றி ரொம்ப மிக பலபட பாராட்டுறார். அது மட்டும் இல்லை, 1970 பாராட்டுறார். அதுக்கு பிறகு வந்து 1945 ஒரு கூட்டம் நடக்குது, 50 ஒரு கூட்டம் நடக்குது, அப்போ பாராட்டுறார். 72 நூற்றாண்டு விழா வரும்போது தந்தை பெரியார்ட்ட வந்து செய்தி கேட்குறாங்க, அப்போ திமுக ஆட்சி, அப்பவும் பாராட்டுறார் வஉசியுடைய தியாகம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்று. ஆக தந்தை பெரியாருக்கும் வஉசிக்கும் இருந்தக்கூடிய தொடர்பு இந்த அளவுக்கு. ஆனால் வஉசி தனியாக இயக்கம் கட்டவில்லை. எல்லாரும் சொல்கிறது வந்து அவர் தியாகம் பண்ணார், நான் அதை யாரும் குறைத்து மதிப்பிடவோ ஒரு குன்றிமணி அளவிற்கு கீழாக கூட வந்து மதிப்பிடுவதற்கு நாம் தயாராக இல்லை. ஆனால் இயக்கம் கட்டவில்லை, தந்தை பெரியார் தான் இயக்கம் கட்டினார். இயக்கம் கட்டி இயக்கத்தில் பிரச்சாரம் செய்தார். அவருடைய சொந்த பணத்தை வந்து முழுக்க முழுக்க போட்டு தன் மக்களிடம் வாங்கிய பணத்தையெல்லாம் சேர்த்து ட்ரஸ்ட்டு வச்சு தன்னுடைய கொள்கையை வந்து பரப்பினார். அப்படி கொள்கையை பரப்பக்கூடிய ஆள் வந்து யாருமே இல்லை. இன்றைக்கு வஉசி இருந்திருந்தால் இவனை ஓட அடிச்சிருப்பார். யாரை பார்த்தா பேசுகிற நீ, பெரியாரை பார்த்தா பேசுகிற நீன்னு சொல்லி அடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு வந்து ஐயா மேலே வந்து மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தார். தந்தை பெரியாரும் வஉசி மேலே வச்சுருக்கிற மரியாதை, வஉசி இவர் மேலே வச்சிருக்கக்கூடிய மரியாதை மிகப்பெரிய அளவில் வந்து பேசக்கூடியது. ஆனால் இதை முழுமையான அளவில் வந்து நம்ம வந்து புத்தகமாக தனி புத்தகமாக வரல. ஆனால் தனி புத்தகமாக வருவதற்கு ஆன முழுமையான தரவுகளை இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாங்க. அந்த புத்தகத்தில் அது சொல்கிறது வந்து குறைந்தபட்சம் 26 பக்கம் வருது. வஉசியை பற்றி அவர் பேசுகிறது ஒவ்வொன்றத்துலேயும் வந்து தரவுகளோடு எந்தெந்த புத்தகங்கள் இருக்குது, எத்தனையாவது பக்கத்தில் இருக்குது, அவங்களாம் எல்லாத்தையும் எழுதுகிறார். அதில் வந்து முழுக்க அது பேசும் பணி என்ன பேசியிருக்கிறாரு, வஉசி கண்ட தமிழகம் என்கின்ற புத்தகத்தில் என்ன மாதிரி இருக்குது, வஉசி எப்படி சொல்லியிருக்காருன்னா வஉசியை பற்றி முழுசாக சொல்லியிருக்கக்கூடிய புத்தகம் இது வஉசி. இந்த 10 பேரில் வந்து வஉசி பற்றி பேசுறதுக்கே கிட்டத்தட்ட 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகிப்போச்சு. அடுத்து மறைமலை அடிகளாரை பற்றி பேசுகிறார். மறைமலை அடிகளார் வந்து தீவிரமான சைவர். மறைமலை அடிகளார் வந்து சைவர், ஐயா வந்து நாத்திகர். அவர் ஆத்திகர், இவர் நாத்திகர். அவரை பற்றி முழுக்க அவருக்கு தெரியுது.
இவருக்கு முன்னாடி தெரிஞ்சது தந்தை பெரியாருக்கும் மறைமலையடிகளாருடைய பற்றி முழுமையான அவரை பற்றி தெரியுது. அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது மறை திருநாவுக்கரசு என்ற அவருடைய மகன் அவர் தான் வந்து ஐயா வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு, ஐயா வாங்க போகலாம், அப்பா பாருங்க அப்படின்னா, ஐயோ அவர் எவ்வளோ பெரிய சுவாமிகள், அவர் எவ்வளோ பெரிய துறவி, அவர்கிட்ட போய் நான் எப்படி போய் நின்று பேசுறதுன்னு சொல்லிட்டு அமைதியாக பெரியார் கீழே உட்காந்துறார். ஒரு கூட்டத்தில் பல்லாவரத்தில் நடக்கிற கூட, அவர் சொந்த ஒரு பல்லாவரம் தானே பல்லாவரத்தில். அப்புறமா அவர் இடைவேளை வந்து இறங்கி வந்து பார்க்குறாரு தந்தை பெரியாரை. மறை திருநாவுக்கரசு அறிமுகப்படுத்தி இவர் தான் இப்போ ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பார்த்து வணக்கம் பண்ணுறாங்க. இவர் எழுந்து நின்று அமைதியாக கும்பிட்றார். கும்பிட்டுட்டு இருக்கார். மேடைக்கு வரலாமேன்னு கேட்குறாரு இவர் யார் மறைமலையடிகளார். இல்லை நான் மேடைக்கெலாம் வரலைங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறார். அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அறிவுரை கொத்து என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதும்போது எப்படி தந்தை பெரியார் வந்து முழுமையான ஆதரவு கொடுக்குறாருன்றதை கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பு அவருக்கும் தந்தை பெரியாருக்கும் பிணக்கு ஏற்படுகிறது. வஉசிக்கும் ஐயாவுக்கும் பெரிய பிணக்கெல்லாம் இல்லை, பெரிய எதுவும் இல்லை, அதாவது சண்டையெல்லாம் இல்லை. ஆனால் மறைமலையடிகளாருக்கும் ஐயாவுக்கும் சிறு சிறு சண்டைகள், மனமாச்சரியங்கள் ஏற்படுகிறது. அதெல்லாம் பின்னாடி வந்து மாறுது. என்ன ஒன்று இவர் எழுதுகிறார், ஒரு பேச்சு பேசுகிறார். தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தவர்கள் ஏற்கனவே சொன்ன பாருங்க, சைவத்தை வந்து பெரியார் வந்து தூக்கி பிடிக்கக்கூடியதில் மறைமலையடிகளார் இருக்கார். அப்போ இவர் சைவர்களுக்கு பெரிய கேள்வி கேட்குறாரு தந்தை பெரியார். அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுறாரு, சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து விடவே கூடாது, அவர் குடலை மாலையாக போடணும் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பத்திரிகையில் எழுதுகிறார். யாருன்னா ஜனகர சங்கர கண்ணப்பர்னு சொல்லி திராவிடன் பத்திரிகை எழுதுகிறார். ஜேஎஸ் கண்ணப்பர். அவர் தான் வந்து ஏற்கனவே கோயில் நுழைவு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர். ஜேஎஸ் கண்ணப்பர் திருவண்ணாமலை கோயிலில் நுழைஞ்சவர். அவர் வந்து பேசினோடனே இதை கொஞ்சம் கடுமையானோடனே போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எழுதுனது தப்புன்னொடனே வருத்தம் தெரிவிக்கிறேன்ற மாதிரி ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார். யார் மறைமலையடிகளார். அப்போ பெரியார் வந்து ஊரில் இல்லை. திராவிடன் பத்திரிகை நடத்துவது ஜேஎஸ் கண்ணப்பர். பெரியார் இல்லைன்னொடனே அந்த கடிதத்தை வாங்கிட்டு ஜேஎஸ் கண்ணப்பர்னே எழுதுமா, சுவாமி வேதாச்சலம் மறைமலையடிகளாருடைய பேர், வேதாச்சலம் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. இதை போய் எடுத்துகிட்டு போய் மீண்டும் போய் ஆட்டோ போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்களா, இந்த மாதிரி பேப்பரில் எழுதியிருக்காங்கன்னா அவர் கோபமாயிரா. யார் மறைமலையடிகளார். ஐயா மீண்டும் சுற்றுப்பயணம்லாம் முடிஞ்சு வந்தவொடனே பார்க்குறாரு, ரொம்ப கோபம் வந்தது. எப்படி இப்படி எழுதலாம், சுவாமிகள் எவ்வளோ பெரிய ஆள் வேதாச்சலம், அவருக்கு வந்து இது மாதிரி எழுதலாமா, இது எவ்வளோ பெரிய தவறு, முதல்ல நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறது ஆள், நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம் நானே போய் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் போய் நேராக போய் பார்த்து தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட விளக்கத்தை வந்து எழுதுகிறார். இது வந்து என்னை அறியாமல் நடந்துடுச்சு, அறியாமல் நடந்ததுனால என்னால் எதுவும் பண்ண முடியல, சுவாமிகள் வந்து மன்னிக்கணும், இனிமேல் இது மாதிரி நடக்காத அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்பொழுது வேதாச்சலம் மறைமலையடிகளாருக்கு இவர் மேலே வந்து தனியாக அந்த ஒரு பெரிய மிகப்பெரிய மரியாதை வந்து கூட்டிகிட்டே போகுது. ஐயாவுக்கு அவர் மேலே எப்போதும் மரியாதை கொடுது. ஆனால் ஆதிதிராவிடர்கள் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதுல அவர் குளிக்க மாட்டேங்கிறாங்க, சுத்தமாக இல்லை, அனுஷ்டானங்களை அந்த கர்மாக்களை வந்து முழுசாக செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறார். தந்தை பெரியார் கடுமையாக இருக்கிறார். நீங்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் சுத்தமாக இருக்கணுன்றீங்க, குளத்தில் குளிச்சா தீட்டுன்றீங்க, குளிக்காமல் இருக்க எப்படி இருப்பான், அழுக்காக தான் இருப்பான், அப்புறம் நீங்கள் வந்து அவங்க பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், இன்னையே அவங்க சைவத்துடைய கதைன்னு சொல்லி சைவத்தை பற்றி பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுகிறார். இது ஐயா அவர்கள் அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய மரியாதையை கொஞ்சம் வந்து குறைக்குது. ஆனாலும் கூட இறுதி வரை மறைமலையடிகளார் மேலே பெரிய மரியாதை வச்சு 1950 மறைமலையடிகளார் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இறக்குறார். 14ஆம் தேதி ஐயா போய் பார்க்குறார், திருவிக்காவோட பார்க்குறார், திருவிக்காவும் போய் பார்க்குறாரு, திருவிக்கா போய் பார்க்குறாரு, திருவிக்காவோட சேர்ந்து போய் பார்க்குறாரு. சுவாமிகளுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்றாரு. எப்போனாலும் உயிர் போகலான்ங்கிற ஒரு நிலைமை. ஆனாலும் தந்தை பெரியார் அவர் மேலே வந்து வைத்துக்கூடிய மரியாதையின் காரணமாக அவரை பார்த்து பேசிட்டு அடுத்த நாள் இறந்துடுறாரு. மறைமலை சாய்ந்தது எழுதின அந்த அறிக்கை, மறைமலை சாய்ந்தது என்கின்ற ஒரு அறிக்கை எழுதி அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படிங்கிறத முழுசாக எழுதி பண்ணுறார். இதுக்கிடையில் அறிவுரை கொத்துன்னு ஒரு புத்தகம் வந்து எழுதுகிறார். அந்த அறிவுரை கொத்து என்கின்ற புத்தகத்தில் முழுக்க முழுக்க வந்து சடங்காச்சாரங்களை வந்து கடுமையாக கண்டிக்கிறார். இது எதனாலன்றது இது நீங்கள் நல்லா பார்க்கணும். சுயமரியாதைக்கு வந்து எழுச்சி பெறுகிறது, பல இடங்களில் வந்து தகராறு. இப்போ ஐயா வந்து பிரச்சாரத்தை ரொம்ப கடுமையாக பேசுகிறார். அந்த பிரச்சாரத்தில் அவர் என்னென்னலாம் பேசுகிறாரோ
அதெல்லாம் அறிவுரை கொத்து என்கின்ற புத்தகத்தில் வந்து இவர் வந்து எழுதுகிறார். அந்த அறிவுரை கொத்து சென்னை பல்கலைக்கழகத்தில் பாடம் வைக்கப்பட்ட புத்தகம். சென்னை பல்கலைக்கழகத்தில் பாடம் வைத்திருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை திரும்ப பெறணும்னு கேட்குறாங்க. எப்போ எதிர்த்து பார்ப்பாங்க, அப்புறம் இல்லைன்னா வந்து அதை ஒழிக்கணும்னு பார்ப்பாங்க இல்லையா. அந்த புத்தகத்தை வந்து எடுக்கணும். இது எழுதியது சுவாமி வேதாச்சலமா அல்லது ஈவே ராமசாமி நாயக்கரா ஒன்றில் எழுதுகிறாங்க, பேப்பரில் எழுதுகிறாங்க. அப்போதைக்கு சுதேசமித்திரலாம் எழுதுகிறாங்க. ஆனால் அதில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்க என்று சொன்னால் தந்தை பெரியார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அதில் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது சொல்கிறேன். அவர் சொல்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் சுயராஜ்யத்தை கேட்கிறீர்கள், கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கிடையே சமத்துவத்தை நீங்கள் விரும்பவில்லை, சக மனிதர்களை ஒன்றாக பக்கத்தில் உட்கார்த்தி வைத்து அழகு பார்க்கவில்லை. இப்படி இருக்கும்போது எந்த வெள்ளைக்காரன் உங்களுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுப்பான்? ஐயா சொன்னது என்ன, நீங்கள் வந்து சமத்துவம் இல்லாமல் சுதந்திரத்தை உங்களால் வந்து அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னார். சுதந்திரம் மட்டும் வாங்கிட்டால் போதுமா, சமத்துவம் வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதை தான் இவர் அப்படியே கேட்குறாரு. அதே போல் பூசைகள் இவையெல்லாம் வந்து எப்படி பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும் என்பதை பற்றியான ஒரு முறையான ஒரு இது இல்லை உங்ககிட்ட. இன்னார் பூசை செய்ய வேண்டும், இன்னார் வெளியில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட பேதமற்ற நிலையை தொடர்ந்தால், பேதமான நிலையை தொடர்ந்தால் எப்படி வந்து சாமி உங்களுக்கு அருள் கொடுக்கும்? இவர் பேசுகிறார். யார்? மறைமொழிகளார் புத்தகத்தில் சொல்கிறார். அப்படி சொல்கிறதன் காரணமாக தான் அதுக்கு வந்து அறிவுரை கொத்து வந்து பெரியாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவருக்கு ஒன்று போதா, அதை யாரும் ஒருத்தர் ஆதரிச்சாக்கிட்டாங்கன்னா அதை பெருசாகிடுவார்ல, அதை பிடிச்சி அறிவுரை கொத்து என்ன இருக்குது அது எல்லாத்தையும் முழுசாக எழுதிட்டு அந்த அறிவுரை கொத்துக்கு வந்து விமர்சனத்தை எழுதுகிறார் பெரியார். இதை வந்து பள்ளி கல்லூரி பாட புத்தகமாக இல்லாமல் இது வெளியில் வந்து பிரபலமாகத்துன்னு சொல்லி அறிவுரை கொத்து சின்னதாக அது குறைச்சி சுருக்கி வந்து துண்டறிக்கையாக வெளியிடுறார். ஆக மறைமொழிகளாருக்கு வந்து இது இருக்குது, என்னது கருத்து வேறுபாடு இருக்குது. அது எந்த கருத்து வேறுபாடு என்று சொன்னால் அவர் மேலே வந்து அந்த சமய அளவில் வந்து கருத்து வேறுபாடு. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து கிடையாது. இதே மறைமொழிகளார் நீதி கட்சியுடைய ஆதரவாளர். 1925 சார் பிட்டி தியாகராயர் இறந்து போகிறார். ஏப்ரல் மாதம் 27 இறந்தோடனே அவருடைய படத்திறப்பு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு ஆனந்தர் என்கிற தலைமையில் நடக்கிற அந்த படத்திறப்பில் கலந்து 15 நிமிடம் உரையாற்றுறார். அவருக்கும் சார் பிட்டி தியாகராயருக்கு எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய தொடர்பு இருந்தது, அவர் எப்படி பார்ப்பனல்லாத மக்களுக்கு வந்து பாடுபடுகிறார் என்பதை பற்றி முழுக்க விவரிக்கிறார். விவரணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பேச்சை வந்து முடிக்கிறார். அதுக்கு பிறகு தந்தை பெரியாரை அவரோட இணைப்பு நடந்தது. 1938 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முழுக்க மறைமொழிகளார் கலந்துக்கிறாரு. தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு சிறைக்கு போகிறார். அது எல்லாருக்குமே தெரியும். பெல்லாரி ஜெயிலில் இருந்தது. எத்தனை நாள் இருந்தாருன்றது தெரியும். அவரை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது என் தோழர் வந்து என்னுடைய நண்பர் வந்து உடம்பை பற்றி எனக்கு தெரியும், அவர் இந்த ஜெயிலில் இதோட மோசமான ஜெயிலில் போட்டால் கூட தாங்குவார், நீங்களாம் போங்க அப்படின்னாராம். யார்? ஆச்சாரியார் ராஜாஜி. இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயில், நீங்கள் பெல்லாரி பார்த்ததை ஒரு சிலர் பார்த்துக்கலாம், ஒரு சிலர் பார்க்காம இருக்கலாம். 2 பக்கம் மலை இருக்கும், அப்படியே இவ்வளோ பெரிய பாறைகள் இருக்கும், பெரிய பெரிய பாறைகளாகவும் இருக்கும். நடுவில் தான் வந்து ஊரே. இந்த பக்கம் மலை, நடுவில் ஊர். அந்த ஊருக்கு நடுவில் வந்து தெரு, அந்த சாலையில் தான் போவோம் வண்டிங்களா. நான் போயிருக்கேன், பெல்லாரி கோர்ட்டுக்கு போகும்போது போயிருக்காங்க. அந்த மலைக்கு கீழே தான் வந்து ஜெயில் இருக்கும். சாதாரணமாக வந்து ஆகஸ்ட் 2 தான் போனேன். அப்போவே வந்து வெயில் கடுமையாக இருந்தது. அப்படின்னா அந்த மார்ச் ஏப்ரல் மேலே எவ்வளோ மோசமாக இருந்திருக்குன்ற பாருங்கள். அங்கேருந்து அந்த வெயில் பட்டு இந்த ஜெயிலில் தெரிக்குது. ஜெயில் போய் பார்த்தோம், உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். எப்படிங்கன்னா இல்லை நேரமும் வந்து இருக்கும், நைட்டில் தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அது கூட எப்போனா நைட் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி இருக்கும். மற்றபடி வெயில் அந்த வெப்பம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஜெயிலுக்கு போனார் மறைமொழிகளார். தந்தை பெரியார் மேலே பெரிய ஆதரவு. அதேபோல் 1947 சுதந்திரம் இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைத்து விடக்கூடாது என்பதில் வந்து அவருக்கும் உடன்பாடு இருந்தது மறைமொழியில். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய கொடுமையை புத்தகம் எழுதும்போது முழுமையாக ஒரு பகுதி அவங்க இறுதி காலத்தில் என்ன மாதிரியான கொள்கையை கொண்டிருந்தார்கள் என்பது வந்து பேசுகிறதே கிடையாது. அது பேசாதனுடைய காரணம் தான் நிறைய புதுசாக எழுதிய ஒரு பக்கம் மட்டுமே பேசுகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கப்பலோட்டி தமிழ் படத்தில் நீதி கட்சியில் இருந்ததோ அல்லது பார்ப்பனல்லாத இயக்கத்தில் வந்து அவர் இருந்ததோ
பற்றி ஒரு வாரத்தை கூட பேசலை, எந்த இதுவும் இல்லை. அவர் ஏதோ வந்து என்ன காங்கிரஸ் கமிட்டிக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் கடைசியாக சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் உட்காந்துட்டு அந்த அம்மா பாட்டு பாடுவாங்க, அந்த லக்ஷ்மியோட அம்மான்னு நினைக்கிறேன், அது ருக்குமணி, என்று தனியும் இந்த சுதந்திரத்தை பாடினோடனே அப்படியே வேலை காணிச்சிட்டு அவங்க அப்படிலாம் அது சினிமாக்காக எடுக்கிறது. சினிமா எடுக்கிறதுல கூட கொஞ்சமாக உண்மையை சொல்லணும். மற்ற ஒரு பகுதி மட்டும் தான் சொன்னாங்களே தவிர இன்னொரு பகுதி வந்து சொல்லலை. ஆக இப்படி வந்து பெரிய ஆளுமைகள். அடுத்து வந்து கியா விஸ்வநாதத்தை பற்றி சொல்கிறாங்க. நாவலர் சோமசுந்தர பாரதியார், சி இலக்குனார், அதுக்கு அடுத்தது குன்றக்குடி இல்லாரு, அண்ணல் தங்கோ, தேவனைய பாவாணர், திருவிக்கா, பாரதிதாசன் இவர்களை பற்றியெல்லாம் அடுத்தடுத்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு 8 பேரையும் வந்து ஒரேடியாக மிக்சர் மாதிரி கொடுத்தலான்னு இருக்கேன் அடுத்த முறை. இது 2 பேருக்கே இவ்வளோ நேரம் ஆகி போயிடுச்சு. அடுத்த முறை வந்து 1 மணி நேரம் கண்டிப்பாக உங்களை எல்லோரையும் சேர்த்து பிழிவாக சொல்லணும். அதில் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் பாரதிதாசன் வந்து ஐயாவுடைய பிரச்சாரகராக இருந்தார். அண்ணல் தங்கம் வந்து அம்மா மணியம்மையாருக்கு வந்து பெயரை மாற்றியவர் அவர் தான், அரசியல் மணி என்ற பெயரை மாற்றியவர் அவர் தான். போல் கியா விஸ்வநாதன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தந்தை பெரியார் கூட இணக்கமாக இருந்தவர். அவர் மேலே வந்திருக்கக்கூடிய அந்த சில அவர் தான் தமிழர் கழகம் பேர் வைக்க சொன்னார், திராவிடர் கழகம் பெரியார் மாற்றிட்டாருன்னு சொல்லி இப்போ புதுசாக கதை சொல்கிறான்னு பாருங்கள். அதற்கான பதிலெல்லாம் அடுத்த முறை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் திருவிக்கா எந்தளவுக்கு அவர் மேலே வந்து பிரியம் வச்சுருந்தார் தந்தை பெரியார் மேலே, அதனால் வந்து அவருக்கு என்னென்னலாம் கிடச்சிது. கடைசியாக வந்து என்னுடைய நான் மரணம் அடைந்தால் எனக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு தலைவர் யார், நண்பர் என்று யார் என்று சொன்னால் அது நாயக்கரைத்தான் நான் குறிப்பிடுவேன் என்று சொன்னால், அதே போல் வந்து தந்தை பெரியார் வந்து அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி அவர் விருப்பப்படி மு வரதராசனாரையும் ஆமு சரவண முதலியாருடைய மகன் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் வந்து சிவபுராணம் பாட அடக்கம் பண்ணது. இதை பற்றியான செய்திகள், சுவையான செய்திகள், உங்கள் 2 பேருக்கு நடந்த சண்டை, இது எல்லாம் வந்து அடுத்த முறை சொல்லலாம் என்பதை சொல்லி இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.